அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கௌதம். நான் ஒரு சித்த மருத்துவர். என்னுடைய குருநாதர் அவரை பற்றி தான் நான் இங்கே பேச வந்திருக்கேன். பொதுவாக சித்த மருத்துவம் அப்படின்னாவே எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மைண்டில் இருக்கக்கூடிய ஒன்று என்னன்னா டைம் எடுக்கும் ரொம்ப. ஸோ அது ரொம்ப டைம் எடுக்கும். அது சரியாகிறதுக்கு லேட் ஆகும். ரொம்ப ரகசியமாக வச்சுப்பாங்க. அது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு யாரும் பாஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய குறிப்புகள் சித்த மருத்துவத்து மேலே குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. ஒரு மருத்துவ முறை எப்போ தமிழ் தோன்றுச்சோ, தமிழ் எந்த அளவுக்கு பழமையானதோ அந்த அளவுக்கு சித்த மருத்துவம் பழமையானதும் கூட. தமிழுக்கு எந்த அளவு சிறப்பு இருக்கோ சித்த மருத்துவத்திற்கும் அந்த அளவு சிறப்பு இருக்கின்றது. சித்தர்களால் வளர்க்கப்பட்ட ஒரு மருத்துவம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மருத்துவம் இன்னைக்கு பல அரசியல் காரணங்களுக்காகவும் பல நிலைகளுக்காகவும் புறக்கணிக்கப்பட்டு வருதுன்றது ஒரு கவலைக்குரிய விஷயம் தான். கோவிட் டைம்ல கபசுர குடிநீர் எல்லாருமே குடிச்சிருப்பீங்க, நிறைய சித்த மருத்துவம் எடுத்திருப்பீங்க. ஸோ அரசாங்கம் சார்பில் கோவிட் வார்டில் சித்த மருத்துவம் எவ்வளவு வேகமா இந்த கோவிட்லேருந்து வெளியே வந்துச்சு அப்படின்றது இங்க இருக்கும். ஸோ இது ஏன் உங்க முன்னாடி இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நான் வைக்கிறேன்னா, நீங்க எல்லாரும் நார்மல் பீப்புள்ஸ் கிடையாது. நீங்க எல்லாம் மக்களுடைய அடையாளமாகவோ இல்லாட்டி மக்கள் கிட்ட எளிமையா ஒரு கருத்தை எடுத்துட்டு போகக்கூடிய ஆற்றலும் அதற்குரிய சக்தியும் யார்கிட்ட இருக்குன்னா மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட தான் இருக்கு. ஸோ நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும், நீங்க பேப்பர்லயோ நீங்க மீடியால போடுற ஒவ்வொரு கருத்துக்கும் பயங்கரமான ஒரு பவர் இருக்கு. ஸோ அதனால உங்களுடைய சப்போர்ட் நம்மளுடைய மரபு வழி மருத்துவத்துக்கு இருந்துச்சுன்னா அது அடுத்த தலைமுறைக்கு முழுமையா எடுத்து செல்ல முடியும். என்னுடைய குருநாதர் பார்த்தோம்னா இந்த ரகசியம் அப்படிங்கிற ஒரு சொல்ல உடைச்சிட்டு வெளியே வருவாரு. பொதுவா இந்த மருத்துவத்தை அவங்க பையன் அவங்க பேரன் அது மாதிரி தான் கற்றுக் கொடுப்பாங்க. என்னுடைய குருநாதர் மருத்துவர் சண்முகையா அவரை தேடி வரக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் அவரை தேடி வரக்கூடிய அனைவருக்கும் வெளிப்படையா சொல்லி கொடுத்தாங்க. ஐயா எந்த ஒரு பின்புலமும் இல்லாம வந்தவங்க. அதாவது ஒரு பெரிய லாவிஷ் ஃபேமிலி இல்லாம ரொம்ப ஒரு புவர் பேக்ரவுண்ட்ல சித்த மருத்துவம் அப்போ பெருசா வரவேற்பு இல்லாத காலம். இப்போ கோவிடுக்கு அப்புறம் சித்த மருத்துவம் நன்கு வளர்ந்துருக்கு. அரசாங்கம் நிறைய கான்ட்ரிபியூட் பண்றாங்க, பிளான்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் கொடுக்குறாங்க. பட் அப்போ சித்த மருத்துவம் ஒடுக்கப்பட்ட காலத்துல சித்த மருத்துவம்னு சொன்னா லேகியம்னு சொல்லி அசிங்கப்படுத்துறாங்க ஒரு காலத்துல. அப்பேற்பட்ட காலத்துல இந்த மருத்துவத்தை தூக்கி பிடிக்க ஆட்கள் தேவை. அப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருந்து இந்த மருத்துவத்தை கொஞ்சம் கொஞ்சமா பாரம்பரிய மருத்துவத்தில் ஈடுபாடு உண்டு. அதை வெளிக்கொண்டுங்கிற ஒரு பெரிய தாக்கத்தால் அந்த முயற்சியில் கொண்டு வந்துருக்கோம். அது விஷயமாக நிறைய பண்ணிகிட்ருக்கோம். இந்த அணிந்து போகிற மருத்துவத்தை வெளியே கொண்டு வரங்கிற ஒரு தாக்கத்தால் அந்த முயற்சியில் ஈடுபட்டு பல மாணவர்கள் அப்படி உருவாக்கிட்டு இருக்கோம். இந்த மருத்துவம் வெளி உலகத்துக்கு தெரியும்னா இதில் நிறைய விஷயங்கள் இருக்குதுங்கிறத புரிய வச்சிட்ருக்குறோம். அந்த புரிதல் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. அது விஷயமாக எங்களுடைய அனுபவங்களை ஒரு நூலாக தொகுத்து வெளியிட்டிருக்கோம். இதன் மூலமாக இன்னும் இந்த மருத்துவத்துறை மக்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். இது மூலம்